வணக்கம். இலங்கையின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆர்ப்பாட்டங்களால் அரசை ஒருபோதும் கவிழ்க்க முடியாது. மக்கள் பக்கமே. ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ உறுதி. தேவைக்கேற்ப காய்கறிகளை வழங்க முடியாத நிலை. மேலும் விலை அதிகரிக்கும். நுவரெலியா விவசாயிகள் கவலை. கிறிஸ்துமஸ் காலத்தில் இன்னொரு முடக்கம். பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை. மன்னா சவுத்பாத் கடற்கரையில் மின் இணைப்புகளுடன் கரை ஒதுங்கிய மர்ம பொருள். கொழும்பு உணவகம் ஒன்றில் வெடிப்பு சம்பவம். இன்னும் 5 நாட்களுக்குள் சமையல் எரிவாயு தட்டுப்பாட்டுக்கு தீர்வு. பைசர் தடுப்பூசியின் செயற்பாடு தொடர்பில் விஞ்ஞான ரீதியில் சந்தேகம். திசவிதாரண கருத்து. அரசியல் அமைப்பு உருவாக்கத்தில் கூட்டமைப்பு. ரிசாத் ஹக்கீமையும் இணைத்துக் கொள்ளுங்கள். குமார் வெல்கம வலியுறுத்தல். இறக்குமதி செய்யும் தரமற்ற தேயிலை கலப்படம். இலங்கை தேயிலை விலையில் பாரிய வீழ்ச்சி. மக்களுக்கு வழங்காது மக்களிடம் இருந்து பெறுவது. இதுவே பசலின் வரவு செலவு திட்டம். பொன்சேகா காட்டம். எதிர்க்கட்சியினரின் ஆர்ப்பாட்டங்களால் பலமிக்க எமது அரசை ஒருபோதும் வீழ்த்தவே முடியாது. எம்மை ஆட்சியில் அமர்த்திய மக்கள் இப்போது எமது பக்கமே நிற்கின்றார்கள். இவ்வாறு ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். நாட்டின் தற்போதைய நிலவரம் தொடர்பில் ஆளும் கட்சியின் சிரேஷ்ட உறுப்பினர்கள் நேற்று ஜனாதிபதியுடன் பேச்சு நடத்தினர். இதன்போது ஜனாதிபதி மேற்கண்டவாறு கூறினார். மேலும் அவர் தெரிவித்ததாவது: அரசுக்கு எதிராக நாடெங்கும் மக்கள் கிளர்ந்தெழுந்து விட்டார்கள் என்று சில ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டு வருகின்றன. ஆனால் உண்மையில் அரசுக்கு எதிராக மக்கள் கிளர்ந்தெழவில்லை. எதிர்க்கட்சியினர் தான் அரசுக்கு எதிராக கிளர்ந்தெழுந்துள்ளார்கள். அவர்கள் தான் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகின்றனர். அவர்களின் ஆதரவாளர்கள் தான் அரசுக்கு எதிராக கூச்சலிடுகின்றனர். இந்த எதிர்க்கட்சியினரின் ஆர்ப்பாட்டங்களினால் 3/2 பெரும்பான்மை பலமுள்ள எமது அரசை ஒருபோதும் வீழ்த்தவோ கவிழ்க்கவோ முடியாது. எம்மை ஆட்சியில் அமர்த்திய மக்கள் இப்போதும் எமது பக்கமே நிற்கிறார்கள். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலின் போது நாட்டு மக்களுக்கு நாம் வழங்கிய வாக்குறுதிகள் அனைத்தையும் நிறைவேற்றவில்லை என்பது உண்மைதான். அந்த வாக்குறுதிகளை படிப்படியாக நிறைவேற்றி வருகிறோம். கொரோனா பெருந்தொற்றே இதற்கு காரணம். இத்தொற்று காலத்தை பயன்படுத்தி எமது ஆட்சியை கவிழ்க்கலாம் என்று எதிர்க்கட்சியினர் முட்டாள்தனமாக சிந்திக்கின்றனர். ஆட்சியை தீர்மானிப்பது எதிர்க்கட்சியினர் அல்ல, மக்கள் தான் முடிவெடுப்பார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் நத்தார் பண்டிகை காலத்தில் மரக்கறிகளின் தேவையை சந்தையில் பூர்த்தி செய்ய முடியாத காரணத்தால் பண்டிகை காலத்தில் காய்கறிகளின் விலைகள் தற்போதைய விலையை விட அதிகரிக்கலாம் என நுவரெலியா காய்கறி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். வரும் பண்டிகை காலத்திற்காக கரட், கோவா, லீக்ஸ், உருளைக்கிழங்கு உள்ளிட்ட பல வகையான காய்கறிகள் பயிரிடப்பட்டுள்ள நிலையில் ரசாயன உரங்களை பயிருக்கு சேர்க்காததால் காய்கறிகளின் விளைச்சல் வரலாறு காணாத அளவில் குறைந்துள்ளது. சில மரக்கறிகள் அழிவடைந்துள்ளதாக நுவரெலியா விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். காய்கறி பண்ணைகளில் தினமும் ஏராளமான தொழிலாளர்கள் வேலை செய்து வந்த நிலையில் தற்போது வேலை இழந்து காய்கறி உற்பத்தியை கைவிட்டு வேறு தொழிலில் ஈடுபடும் அவல நிலை ஏற்பட்டுள்ளதாக காய்கறி விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தற்போதைய சூழ்நிலை காரணமாக நுவரெலியா பிரதேசத்தில் பல காய்கறி விவசாயிகள் காய்கறி செய்கையில் இருந்து விலகி உள்ளதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். நீண்ட வார இறுதி நாட்களில் மக்கள் சுகாதார வழிகாட்டல்களை கடைபிடிக்காது பொறுப்பற்ற விதத்தில் நடந்து கொண்டால் எதிர்வரும் கிறிஸ்துமஸ் காலத்தில் நாட்டை இன்னொரு முடக்கத்திற்கு கொண்டு செல்ல வேண்டியிருக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மக்கள் சுகாதார விதிமுறைகளை மறந்து ஒன்றுகூடலில் ஈடுபட்டால் நாடு ஒரு புதிய கொரோனா அலையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தின் தலைவர் உபல் ரோகன ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். ஏற்கனவே நாட்டின் பல மாவட்டங்களில் இருந்து கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதை காணக்கூடியதாக உள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பற்ற மற்றும் அறியாமை நடத்தையின் விளைவுகளை 2 வாரங்களுக்கு பிறகு உணர முடியும். அவ்வாறான நிலையில் பூட்டுதல் அல்லது பயண கட்டுப்பாடுகளை விதிப்பதை தவிர எங்களுக்கு வேறு வழியில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதே நிலைமை நீடித்தால் 6 மாதங்களுக்கு பிறகு திறக்கப்பட்ட பாடசாலைகளை மீண்டும் மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சமையல் எரிவாயுக்கான தட்டுப்பாடு எதிர்வரும் 5 நாட்களுக்குள் நீங்கும் என்று லிட்ரோ கேஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது. அரசாங்கம் மற்றும் மத்திய வங்கி என்பனவற்றின் தலையீட்டுடன் அவசியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் யானக பத்ரன் தெரிவித்துள்ளார். இன்னும் 5 நாட்களுக்குள் அனைத்து விற்பனை நிலையங்களுக்கும் அந்த தொகையை வழங்கக்கூடியதாக இருக்கும் என்றும் 2 நாட்களுக்கு ஒருமுறை எரிவாயு கப்பல் நாட்டை வந்தடையும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்திலும் இந்த நிலைமை நீடிக்கும். எரிவாயு கிடைப்பதில் தற்போது எந்தவித குறைபாடும் இல்லை என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பைசர் தடுப்பூசி செலுத்துவதன் ஊடாக தேவையற்ற பாதிப்புகளை ஏற்படுத்தும் அபாயம் காணப்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினரும் வைரஸ் தொடர்பான விசேட நிபுணருமான பேராசிரியர் திசவிதாரண தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் விசேட உரையொன்றை நிகழ்த்திய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பைசர் தடுப்பூசியின் செயற்பாடு தொடர்பில் விஞ்ஞான ரீதியிலான சந்தேகம் நிலவுவதாக அவர் கூறியுள்ளார். பைசர் தடுப்பூசியானது கோவிட் பரவலுக்கு பின்னரான காலத்திலேயே முதல் தடவையாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாகவும்
அவர் குறிப்பிட்டுள்ளார். அதனாலேயே தனக்கு இந்த தடுப்பூசி குறித்து சந்தேகம் நிலவுவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு பைசர் தடுப்பூசி இறக்குமதியை இயலுமான அளவு குறைத்துக் கொள்ளுமாறும் மாற்று தடுப்பூசிகளை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் சுகாதார அமைச்சிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். மன்னர் சவுத்பார் ராணுவ முகாமிற்கு பின்பகுதியில் உள்ள கடற்கரை பகுதியில் இன்று சனிக்கிழமை காலை மர்ம பொருள் ஒன்று கரை ஒதுங்கிய நிலையில் அப்பகுதியில் சற்று பதற்ற நிலை ஏற்பட்டது. குறித்த மர்ம பொருள் தொடர்பாக அப்பகுதி கடற்படையினர், மன்னர் போலீஸ் மற்றும் விசேட அதிரடிப்படையினருக்கு தகவல் வழங்கிய நிலையில் உடனடியாக அப்பகுதிக்கு போலீசார் மற்றும் அதிரடிப்படையினர் வருகை தந்தனர். குறித்த மர்ம பொருளானது பல்வேறு மின் சுற்றுகளுடன் காணப்பட்ட நிலையில் அதிரடிப்படையினர் குறித்த மர்ம பொதியை மீட்டு சோதனை செய்தனர். எனினும் குறித்த மர்ம பொதியில் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய எவ்வித பொருட்களும் இல்லை என்று தெரிய வந்துள்ளதுடன் குறித்த மர்ம பொருள் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மன்னர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கருவான் தோட்டம் போலீஸ் பிரிவில் அமைந்துள்ள கட்டடம் ஒன்றில் இன்று காலை வெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. சர்வதேச உணவு உற்பத்தி நிறுவனத்திற்கு சொந்தமான உணவகம் ஒன்றிலேயே இந்த வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த உணவகத்தில் இருந்து வெளியான வாயு கசிவினால் வெடிப்பு சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தால் ஏற்பட்ட தீயை கட்டுப்படுத்துவதற்கு கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு படையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். உயிரிழப்புகளோ மரணங்களோ இதுவரையில் பதிவாகவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த வெடிப்பு சம்பவத்துக்கான காரணத்தை முறையாக உறுதிப்படுத்துவதற்காக கொழும்பு ரசாயன பகுப்பாய்வு திணைக்களம் நடவடிக்கை எடுத்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக போலீசார் மேலும் தெரிவித்துள்ளனர். மசகு எண்ணெய் ஏற்றிய 2 கப்பல்கள் அடுத்த மாதம் நாட்டை வந்தடைய உள்ளதாக வலுசக்தி அமைச்சின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. முதலாவது கப்பல் எதிர்வரும் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி இலங்கையை வந்தடைய உள்ளது. இரண்டாவது கப்பல் டிசம்பர் மாத இறுதியில் நாட்டை வந்தடையும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அத்துடன் எதிர்வரும் ஜனவரி மாதத்தில் மசகு எண்ணெய் ஏற்றிய மற்றொரு கப்பலும் நாட்டை வந்தடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பசும் தேயிலை இலைகளின் விலை வேகமாக வீழ்ச்சியடைந்து வருவதாக சிறு தேயிலை தோட்ட உரிமையாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்தியா மற்றும் கென்யாவில் இருந்து தரமற்ற தேயிலையை இறக்குமதி செய்து இலங்கை தேயிலையுடன் கலந்து மீண்டும் ஏற்றுமதி செய்வதால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது 120 ரூபாவாக இருந்த 1 கிலோ பசும் தேயிலையின் விலை தற்போது 88 ரூபாவாக குறைந்துள்ளதாக சிறு தேயிலை உரிமையாளர்கள் சங்கத்தின் வசந்த அல்விஸ் தெரிவித்துள்ளார். இதனால் சிறு தேயிலை விவசாயிகள் கடும் பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகியுள்ளனர். வெளிநாடுகளில் இருந்து தேயிலை இறக்குமதி செய்து 30% இலங்கையின் தேயிலையுடன் கலந்து மீள் ஏற்றுமதி செய்வதற்கு அரசாங்கம் எடுத்த தீர்மானத்தினால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ரிசாத், ஹக்கீம் ஆகியோரை இணைத்துக் கொண்டு ஆரோக்கியமான அரசியல் அமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் குமார் வேல்கம சபையில் வலியுறுத்தியுள்ளார். பாராளுமன்றத்தில் இடம்பெற்ற வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நாடாக நாம் பயணிக்க வேண்டும் என்றால் நாட்டுக்கு பொருத்தமான அரசியல் அமைப்பை உருவாக்க வேண்டும். எவரும் வெளியிடத்தவர் அல்ல. தமிழர், சிங்களவர்கள், முஸ்லிம்கள் அனைவரும் ஒரு நாட்டவர்கள், இலங்கையர்கள். ஆகவே இலங்கையர்கள் என்ற உணர்வுடன் சிந்திக்க வேண்டும். இந்த விடயத்தில் எமது கடமையை நிறைவேற்றுவோம். தேசிய வேலை திட்டம் ஒன்றை உருவாக்க வேண்டும். ஜேவிபியையும் இணைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அரசியல் வெற்றிடத்தில் ஜேவிபிக்கு அதிக வாய்ப்புகள் உருவாகி வருகின்றன. அதனையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்துடன் இணைந்து எமது மக்களுக்காக செயற்படுகின்றேன். எனவே அரசாங்கம் எங்களை அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்க வேண்டும். கடும் போக்கானவர்களுக்கு தீனி போடுகின்ற அளவிலேயே அரசாங்க நிர்வாகம் செயற்படக்கூடாது என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவனேசன் துரை சந்திரகாந்தன் சபையில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான 5ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். நான் பாராளுமன்றத்திற்கு வந்து 1 வருடமாகிவிட்டது. ஆனால் எமது மக்களின் பிரச்சினைகளை எங்களது கருத்துக்களை இந்த சபையில் கூற முடியாத அளவுக்கு எமக்கான நேரம் மட்டுப்படுத்தப்படுகின்றது. நான் இங்கு பல விடயங்களை பேச வேண்டியுள்ள போதும் அதற்கான நேரம் ஒதுக்கப்படவில்லை. இதற்கான பொறுப்பை பாராளுமன்றத்தை வழிநடத்துபவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இது பாராளுமன்றத்தில் வடக்கு கிழக்கை மையப்படுத்தும் எம்பிக்கள் எல்லோரும் கடும் போக்கான தொனியில் தான் தங்களது கருத்துக்களை முன்வைக்கின்றனர். என்னை பொறுத்தவரையில் நான் நோட்டீஸ் ஒட்டி முதலமைச்சராக இன்றும் எம்பியாக உள்ளேன். அரசாங்கத்துடன் தான் இணைந்து செயற்படுகிறேன். எனவே அரசாங்கம் எங்களை அரசியல் ரீதியாக வளர்த்தெடுக்க வேண்டும். குறிப்பாக இந்த கடும் போக்கானவர்களுக்கு தீனி போடுகின்ற அளவிலேயே அரசாங்க நிர்வாகம் செயற்படக்கூடாது. அரசாங்கத்துடன் இணைந்துள்ள எங்களின் தனித்துவமான அரசியலை வளர்த்தெடுக்கக்கூடிய சூழலை அரசாங்கம் உருவாக்கித் தர வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார்.
மக்களுக்கு வழங்காத மக்களிடம் இருந்து பெறுவது என்ற கொள்கையிலேயே 2022 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினரான பீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா சபையில் தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் வெள்ளிக்கிழமை வரவு செலவு திட்ட 2ஆம் வாசிப்பு மீதான 5ஆம் நாள் விவாதத்தின் போது உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, நாங்கள் கடந்த 12ஆம் தேதி வரவு செலவு திட்டத்தை கேட்டுக் கொண்டிருந்தோம். பாராளுமன்றத்தில் வரவு செலவு திட்டத்தின் துணைப்பொருளை கூறாவிட்டாலும் பசுலின் கொள்கையின்படி மக்களுக்கு வழங்குவதாக அன்றி மக்களிடம் இருந்து பெறுவது என்பதாகவே இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் புள்ளி விவரங்களுடன் கொடுக்கல் வாங்கலுடன் நியாயமானதாக இருக்க வேண்டும். அதில் வரவு செலவு திட்டத்திற்கு மேலதிகமாக வழங்குவதாகவே இருந்தது. அதேபோன்று வரவு செலவு திட்டத்தின் மூலம் மக்கள் மனங்களில் நம்பிக்கை பிறக்க வேண்டும். ஆனால் அதனை உருவாக்கவில்லை. அதில் உணவு பாதுகாப்பு தொடர்பாக கதைக்கும் போது வீட்டில் சட்டி முட்டைகள் வறுமையாகிவிட்டன. 3 மாதங்களுக்கு முன்னர் கிலோ ஒன்றுக்கு 530 ரூபாவுக்கு இருந்த கோழி இறைச்சி தற்போது 700 ரூபாவாக விற்கப்படுகிறது. இன்னும் 1 மாதம் அளவில் அதன் விலை 3000 ரூபாவிற்கு செல்லும் என்று வியாபாரி ஒருவர் தெரிவித்தார். கோழி இறைச்சி சாப்பிடாது புடலங்காய் சாப்பிட வேண்டி வரும். இதனால் உணவு பாதுகாப்பை செய்ய வேண்டிய நிலை உருவாக்கியுள்ளது. உரப்பிரச்சினைக்கு தீர்வு காணாது விவசாயிகளிடம் சென்றால் மண்வெட்டியால் தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையை உருவாக்கும் என்று தெரிவித்துள்ளார். எல்லை தாண்டி இலங்கை கடற்பரப்புக்குள் மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ராமேஸ்வரம் மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபட மாட்டோம் என்று ராமேஸ்வரம் மீனவர்கள் உறுதியளித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டு வருகின்றன. சமீப காலமாக தடை செய்யப்பட்ட வலைகளை பயன்படுத்தி மீனவர்கள் மீன்பிடிப்பதால் கடல் வளம் குறைந்து வருகிறது. அதேபோல் எல்லை தாண்டி மீனவர்கள் மீன்பிடிப்பதால் இலங்கை இந்திய மீனவர்கள் இடையே பிரச்சினைகள் ஏற்படுகின்றன. எனவே இவ்வாறான பிரச்சினைகளை தடுக்கும் வகையில் இன்று காலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகம் அருகே உள்ள மீன்பிடி அனுமதி சீட்டு வழங்கும் அலுவலகத்தில் மீனவர்கள் மற்றும் மீன்வளத்துறையினர், மெரைன் போலீசார் உள்ளிட்ட அதிகாரிகள் மட்டத்திலான ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட அதிகாரிகள் எல்லை தாண்டி மீன்பிடிக்கும் மீனவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும், தடை செய்யப்பட்ட மீன்பிடி முறையினை பயன்படுத்தி மீன்பிடிக்கும் மீன்பிடி படகுகளை பறிமுதல் செய்யப்படும் எனவும் கூறியுள்ளார். கடற்கரையில் இருந்து 5 நாட்களுக்குள் கரையோரம் மீன்பிடிக்கும் விசைப்படகுகள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் இலங்கை இந்திய மீனவர்களின் பிரச்சினையை தீர்க்க இலங்கை அரசுடன் இந்திய அரசு உடனடியாக பேசி நடுக்கடலில் பிரச்சினையின்றி மீனவர்கள் மீன் பிடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ராமேஸ்வரம் துறைமுகம் மிகவும் பழமையான துறைமுகம் என்பதால் சேதமடைந்துள்ளது. இதனால் பேரிடர் காலங்களில் மீனவர்கள் படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. எனவே தூண்டில் வளைவுகளுடன் கூடிய புதிய மீன்பிடி துறைமுகம் அமைத்து தர வேண்டும் என்று மீனவர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.